ஜட்ஜையா, பெரிய இடத்து சமாச்சாரம் உனக்கு எதுக்கு? காசு தான் கொடுக்குறாங்கல்ல, கம்முன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எதுக்கு இந்த பிடிவாதம் போச்சுன்னுக்கிற? 2 சாய்ஸ் சொன்னல, அதில் இது ஒன்று. என்ன சொல்கிற? என்னது? இது ஒரு ராஜினாமா கடிதாசி. இதில் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுரு. இந்த கேஸை வேற எதனா ஜட்ஜி நடத்திட்டோம். அந்த ஜட்ஜை எப்படி சைலண்ட் ஆக்கணும்னு கம்பெனிக்காரனுக்கு தெரியும். தீர்ப்பு வந்ததும் உன்னை நாங்கள் விட்டுறோம். என்ன சொல்ற? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ கொல்ல போறதால எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா நான் சாகுற வரைக்கும் நேர்மையாளனா இருந்து செத்தேங்கிற மன நிம்மதி எனக்கு போதும். போடா, உன்னால முடிஞ்சத பாரு. அப்படியா? ஏய், கடைசியா ஒரே ஒரு சாய்ஸ் தான். நான் சொல்றேன். என்ன சேச்சியா, ஒத்துக்க மாட்டியா? அவ்வளவு ஈஸியெல்லாம் அவரை நீ சம்பவம் பண்ணிட முடியாது. செம்பா, உனக்கும் எனக்கு நடுவுல 1008 பஞ்சாயத்து இருக்கும், 1008 தகராறு இருக்கும். இதெல்லாம் நமக்குள்ள இருக்க பர்சனல் பிரச்சனை என்ன? ஆனா ஜட்ஜு சார் போராடுறது இந்த ஊரோட பிரச்சனைக்காக, நம்ம எல்லார் பிரச்சனைக்காக, மண்ணோட பிரச்சனைக்காக. நாளைக்கே அந்த கம்பெனிக்காரனுங்க இந்த இடத்துல பிளான்ட்டை திறந்து நிலத்தடி நீரை உறிஞ்சிட்டானுங்கன்னு வையேன், தண்ணி இல்லாம தவிக்க போறது நீயும் நானும் நம்ம புள்ள குட்டிங்களும் எதிர்கால சந்ததிகளும் தான். அதை புரிஞ்சுக்கோ. வேணாம் செம்பா, அவரை விட்டுரு. வாடா வா, உன்னைத்தான் எதிர்பார்த்து நின்றேன். கம்பெனிக்காரன் சொல்லிட்டான், இந்த ஆளை போட்டு தள்ளுறப்போ எந்த இடைஞ்சல் வந்தாலும் கூசாம சொருவ சொல்லிக்கிறான். உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிறான். உன்னை இங்கேயே போட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்கா, எனக்கு டபுள் பேமெண்ட்டு. என்ன சொல்ற? நான் சூப்பரா சொன்னா. உன்னை இங்கேயே சம்பவம் செஞ்சுட்டான்னு வைய, எனக்கு இருக்கிற பெரிய எதிரியே நீ தான். உன் கதை இன்னியோட முடிஞ்சிடும். தோ இந்த ஜட்ஜை போட்டா கை நிறைய துட்டு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் நான் தான்டா பெரிய ஆளு.
தம்பி எந்திரிங்க. வாங்க சார். ஏறுங்க சார். பரவாயில்ல, இது வரைக்கும் என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே நானே போய்க்கிறேன். சார் ஒரு 20 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடலாம். வாங்க சார், நானே கொண்டு போய் வர்றேன். தேங்க்யூப்பா. பரவாயில்ல. கடவுளே, எங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெற்றி அவரை காப்பாத்திடணும். என்னாச்சுன்னு தெரியலையே. ஹலோ வெற்றி. அப்புறம் என்ன விஷயம்? விளையாடாத வெற்றி, நீதான் சொல்லணும். என்னாச்சு? அப்பாவை காப்பாத்திட்டியா? வெற்றியை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நினைக்கிறேன். அது எங்க வீட்டை விட்டு போறதுக்கான டைம் வந்துருச்சுமா உனக்கு. அப்போ அப்பா உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. 1/4 மணி நேரம் தான், வீட்டுல ரீச் ஆயிடுவார். தேங்க்ஸ் வெற்றி, தேங்க்ஸ் a lot. இன்னும் நான் என்னங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எப்படி தப்பிச்சீங்க? என்ன நடந்தது? எதை பத்தியும் பேசுறதுக்கு இப்ப எனக்கு டைம் இல்ல. உடனே குளிச்சுட்டு கோர்ட்டுக்கு போகணும். ரொம்ப முக்கியமான கேஸ். அவங்க நினைச்சது நடந்துடவே கூடாது. நான் போயே ஆகணும். சித்தப்பா, என்ன சித்தப்பா அது? இப்பதான் அவனுங்க கடத்திட்டு போய் திரும்ப விட்டுருக்கானுங்க. இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போய் அவனுங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல போறீங்களா? தீர்ப்பை பத்தி நான் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண கூடாது. ஆனா ஒண்ணு, அவங்க எந்த காரணத்துக்காக என்ன கடத்தினாங்களோ அந்த காரணம் நிறைவேறவே கூடாது. நான் உடனடியாக கோர்ட்டுக்கு போயே ஆகணும். டேய் ஹரி, உடனே போய் டிரைவர் கார் ரெடி பண்ண சொல்லு. சரிங்கப்பா. சித்தப்பா, அவனுங்க உங்களை கடத்தி வச்சப்பதான் போலீஸ்க்கு போக கூடாதுன்னு எங்களை மிரட்டி வச்சிருந்தானுங்க. இப்பவாவது போலீஸ்க்கு போலாம்ல. கடத்தினவனுங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். சூர்யா, நான் ஜட்ஜிடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பத்தி எல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டாம். பத்மா, கீசர் ஆன்ல இருக்கா? நீங்க போன் பண்ணதுமே நான் ஆன் பண்ணிட்டேங்க. ட்ரெஸ் எல்லாம் கூட ரெடியா எடுத்து வச்சுட்டேன். நீங்க போய் கிளம்புனா போதும். சாப்பிடறதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. குடிக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது கொடுத்துடு. நான் 5 நிமிஷத்துல கிளம்பி வரேன். அப்பா, கார் ரெடிப்பா. தேங்க்யூ. குளிச்சுட்டு வந்துடுறேன். இளையவரே, நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்ல வேண்டாம். ஆனா உங்களை யார் காப்பாத்துறதுன்னு சொல்லுங்க. நான் எப்பவோ செஞ்ச புண்ணியம் என்னை காப்பாத்துச்சு, அவ்வளவுதான். சித்தப்பா, இப்போவாது போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சித்தப்பா. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் சூர்யா. நான் உடனே கோர்ட்டுக்கு போயாகணும். இதுக்கு காரணமானவங்களுக்கு சட்டம்னா என்ன, அதோட பவர்னா என்னன்னு காமிக்கணும். முக்கியமா இந்த சங்கர நாராயணன் யாருங்கிறத காட்டியே ஆகணும். நான் வரேன் பத்மா. வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க.
வாடா. டீ போடவா இல்ல சாப்பாடு சாப்பிடுறியா? மா சோறாமா முக்கியம். இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்க போகுது. அதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்க்க வேணாமா? ரெடி தானே? ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். இத பாரு, இந்த நன்றி மண்ணாங்கட்டில எனக்கு தேவையே கிடையாது. நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும், அதுதான் எனக்கு முக்கியம். என்ன சொல்ற நீ? அது வேற ஒண்ணு இல்ல, நீ எங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு சின்ன அக்ரிமெண்ட். அவளுக்கு நான் ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கணும், பதிலுக்கு அவ எனக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பா, அவ்வளவுதான். அவ சொன்னதை நான் செஞ்சுட்டேன். அப்ப எனக்கு கொடுத்த வாக்குறுதி அவ நிறைவேற்றணுமா இல்லையா? இல்லம்மா? என்னாச்சு தெரியலையா? என்ன வாக்கு கொடுத்தாவ அப்படி? நம்ம வீட்டை விட்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை விட்டு ஒட்டுமொத்தமா போறன்னு வாக்கு கொடுத்திருக்கா. அதான் மேடம் கிளம்பலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, கிழிச்சா. இதே மாதிரிதான் கலைமம்மா கேஸ் நடந்தப்போ மண்ணே போய் வரவா மாமரமே போய் வரவான்னு அத்தனை பேர்கிட்டயும் சென்டிமெண்ட்டா சீனை போட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்புனா அடுத்த நிமிஷமே திரும்பி வரல. இவ போறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அப்பா டிராமா. ஐயோ அண்ணி, இந்த தடவை நீங்க கன்ஃபார்மா நம்பலா? எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சொல்றேன். இந்த வாட்டி போனா மறுபடி வரவே மாட்டேன்.
என்ன பாக்குற? எப்படி இந்த வேலையை முடிச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீ கிளம்பி தானே ஆகணும். அதுக்குதான் நைட்டோட நைட்டா எழுத வேண்டியதெல்லாம் எழுதி வச்சாச்சு. நீ கையெழுத்த போட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கலாம். டேய், என்னடா அது கூத்து? அப்பா, கூத்தெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா. நல்ல விஷயம் நடக்க போகுது, அவ்வளவுதான். இவ என்னை விட்டு பரிபூர்ணமா பிரிஞ்சு போறதா சொல்லி பத்திரத்துல எழுதி கொடுத்து தாலியை கழட்டி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டே போக போறா. இனிமே நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ண சுதந்திரம் கிடைக்க போகுதுப்பா. இனி நாம எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்க போறோம். என்னது இதெல்லாம்? ஏங்க போயிடுவ போல இருக்கே. என்னம்மா அது? ஆமா மாமா, நான் கிளம்புறேன். அப்படி போட அருவால. என்ன, அவன் உன்னை மிரட்டி கையெழுத்து போட வைக்கிறானா? சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க மிஸ் அபி, நான் உங்கள்ட்ட மிரட்டியா கையெழுத்து கேட்டேன்? கேட்டீங்களாப்பா? அப்பா அவளா எழுதி கொடுத்துட்டு அவளா போறாப்பா. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏம்மா? வெற்றி, இதெல்லாம் அக்கிரமம், அநியாயம். உன்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கா இவ்வளவு தூரம் பாடுபட்டா? உன்னை விட்டு விலகி போறதுக்கா அவ அவ்வளவு போராடிட்டு இருந்தா? இவளை யாரு பாடுபட சொன்னா, யாரு போராட சொன்னா சொல்லுங்க? வந்த முத நாள்ல இருந்தே போயிரு நான் கத்திக்கிட்டே தான் இருக்கேன். அவ அந்த காதலே வாங்கல, நான் என்ன பண்றது? அப்புறம் இப்படி பாடுபட்டு தான் ஆகணும். எனக்கு புரியல, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த? நீ தைரியமான பொண்ணு, எதுவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராடுறவ. உண்மையிலே நீ இவனை விட்டு பிரிஞ்சு போனா சந்தோஷப்படுற முத ஆளே நான் தான். ஆனா நீ தோத்து போய் போற பத்தியா, அதான் ஏன்னு எனக்கு புரியல. சொல்லு, என்னாச்சு? அது மேடம் ரொம்ப எமோஷனலா இருக்காங்க, அதனால அவங்களால பேச முடியல. காரணத்தை நானே சொல்லிடுறேன். 2 நாள் முன்னாடி அவங்க அப்பாட்ட ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி மேல டிராபிக் பொன்னுசாமி கேஸ் போட்டிருந்தார். நான் கூட நியூஸ் பேப்பர்ல அதை படிச்சேன். அந்த கேஸ்ல அவர் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிடுவார்னு சொல்லி கம்பெனிக்காரங்க ஜட்ஜை அவ கடத்திட்டாங்க. ஏங்க அப்படி இல்லாம பண்ணுவாங்க? பண்ணிட்டானுங்களே, நம்பவே முடியலங்க. இல்ல விட்டா அவரை கொன்னே இருப்பாங்கப்பா. அப்பதான் உதவி வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டா.